நல்லா இருக்கேன்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் ஃபைனல் இயர். ஓ சூப்பர்டா. என்ன பண்ண போற காலேஜ் முடிச்சுட்டு? இது யோசிக்கிறியா? ஓகேவா, நான் ஒரு இடத்துக்கு உனக்கு கூட்டிட்டு போறேன். உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு நல்ல விஷயம் தான் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஆசியம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை பற்றி சொல்லிட்டாங்க உனக்கு கூட்டு வந்திருக்கேன். வந்து ஆசியம் ஆசியம் வந்து ஆசியம் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இது வந்து 25 வருடத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஆரம்பித்தாங்க. இந்தியாவுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து தரம், அதாவது முதல் தரத்திலான பொருளை வந்து நமக்கு நம்ம விலைக்கு கிடைக்கிற மாதிரியான பொருளாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் வந்து என்னென்னா 4 கோடி மக்கள் வந்து இதில் இணைஞ்சிருக்காங்க. இதில் இணையணும்னா வெரி சிம்பிள். ஒரு கேயூசி நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லையோ இல்லைன்னா வந்து ஒரு பேங்க்லேயோ நம்ம எப்படி இணைவோமோ அதே மாதிரி இதில் இணைந்தால் போதும். 4 கோடி பேர் இந்த ப்ராடக்டை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி 30,000 பொருட்கள் விநியோக வந்து நம்ம வந்து ஆசியம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இது இல்லாமல் ஒரு 30 வந்து பெரிய அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஹால் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒண்டர்வேர்ல்டு வந்து நம்ம நிறுவனம் வந்து கொடுத்துட்ருக்கு. இது இல்லாமல் 1,50,000 வீட்டு கடைகள், அதாவது ஒரு சின்ன வீடு, ஒரு கிராமம், இதில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கிற நிலவு நம்மளுடைய பொருட்கள் வந்து வேகமாக கிடைச்சிட்டு இருக்கு. இதில் வந்து நிறைய ப்ராடக்ட் இருக்குது. எஃப்எம்ஜி ப்ராடக்ட் இருக்குது, மற்ற பெயிண்ட்டு, கிளாத் எல்லாமே இருக்குது. அதை பற்றியான விஷயங்களை வந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரி அம்மா அவங்க வந்து எஃப்எம்சிடி ப்ராடக்ட்ஸ் பற்றி வந்து சொல்லுவாங்க. வணக்கம்ப்பா, என்னோட பேர் மகேஸ்வரி. நான் ஆர்சிஎம்ல ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு இப்போ எஃப்எம்சிசி ப்ராடக்டை பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து ஆர்சிஎம்ல வந்து ஒரு முக்கியமான பிரிவு, அதாவது தினசரி வீட்டு உபயோக பொருள்கள். இந்த பொருள்கள் வந்து எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா, நவீன முறையில் இயற்கை உட்பொருள்களை கொண்டு மிகவும் ஆரோக்கியமாக உற்பத்தி செய்கிறார்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு வகைகள், மசாலா பொருள்கள், ஊறுகாய், டீ, காஃபி, ஸ்நாக்ஸு, எல்லா பொருள்களும் இதில் அடங்கியிருக்கு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பாரம்பரிய, அதாவது சர்வ பராமரிப்பு, குடும்ப பராமரிப்பு பொருள்கள், ஊதுபத்தி, இவை எல்லாமே தயார் பண்ணுறாங்க. இந்த எஃப்எம்சிஜி பொருள்களை வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணி வருமானமும் நல்ல ஆரோக்கியமும் பெற்று இருப்பவர்கள் இவர்கள் இருவருமே. செதுக்கரசி மேமும் அந்த கங்காதரன் சாரும் வந்து மிக மிக ஆரோக்கியத்தோடும் வருமானத்தோடும் இருக்காங்க. நன்றி. பொட்டாசியம் இவங்க வந்து காமா ஒரைசினால் அந்த கேட்டகரியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குமாரி மேம் அவங்க காமா ஒரைசினால் சொல்லுவாங்க. பொட்டாசியம் காமா ஒரைசினல் என்பது இது ஒரு அரிய வகை உட்பொருளாகும். இது வந்து அரிசி தவிட்டிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. நம்ம இந்திய அரசாங்கம் வந்து காமா ஒரைசினல் இது ஒரு இயற்கை ஆன்டி ஆக்சிடென்ட்டாக அறிவித்திருக்கிறது. 54 கோடி மக்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம இந்தியர்கள் இதய நோயாலும், நீரிழிவு நோயாலும், கேன்சர், அல்சர், இப்படி பலதரப்பட்ட நோய்களாலும் அவதிப்படுறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கு வந்து இது காமா ஒரைசினல் வந்து ஒரு பெரிய அற்புதமானது. வாழ்நாளின் ஆரோக்கியம் காமா ஒரைசினலுடன். அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா காமா ஒரைசினல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு பஞ்சாப் போக போகிறாங்க. அங்கே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போகிறாங்க. பொட்டாசியம் அப்படிங்கிற பொருட்கள் பற்றி சொல்லுவாங்க. ஹாய் ஸ்வேதா, வெல்கம் டு குட்டாட். வீட்டுக்கு வீடு குட்டாட், வீடுதோறும் குட்டாட். அப்படின்னா என்னன்னு யோசிப்போம். என்னன்னா இங்கே வந்து நம்மளுக்கு தாவர வகையில் இருந்து சைவ கறி உணவு பண்ணித்தராங்க. இது வந்து ரிச் இன் ப்ரோட்டீன், ரிச் இன் ஃபைபர், ஹை இன் கால்சியம். ஓகேவா? இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ், வெஜ் பைட்ஸ், கனி பீஸ் இது போல வடிவில் தராங்க. ப்ளஸ் பசங்களுக்குன்னு கிடையாது, சின்னவர் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய நூடுல்ஸும் இங்கே கிடைக்குது. பெஸ்ட் எனர்ஜி ட்ரிங்க் இருக்குது, ஆல் சீசன்ஸ்க்கு குடிக்கிறாங்க. சாரி, நம்மளே பேசிகிட்டு இருக்கோம். நான் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க சந்தா மேடம், இவங்க வந்து கிருஷ்ணகுமார் சார். இவங்க வந்து இந்த குட்டாட்டில் நிறைய அச்சீவ் பண்ணி கம்பெனி வந்து இவங்களை கௌரவிக்கும் விதத்தில் உதய்பூரில் இவங்களுக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்து அவங்கள கௌரவிச்சிருக்காங்க.
அங்கேயே தங்கும் வசதி, உணவு வசதிகள் எல்லாம் ஃப்ரீயாகவே கிடச்சிது. நல்லா ஒரு 10 days என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் இந்த இது உண்டு. தேங்க்யூ. ஜெயாசியம். இவங்க சங்கீதா மேம். ஓகே, அடுத்த கடைக்கு சொல்லுங்க. இவங்க வந்து சங்கீதா மேம் நியூட்ரி சார்ஜ் அப்படிங்கிற ஒரு துணை உணவு சப்ளிமெண்ட் அந்த கேட்டகரியில் இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. பொட்டாசியம் நிறைச்சா நியூட்ரிச்சர். நியூட்ரிச்சர் வந்து ரொம்ப நல்ல எக்ஸலண்ட். ஏன்னா வந்து எல்லாருமே நோய் வரதுக்கு மூல காரணமே வந்து நம்ம ஊட்டச்சத்துல குறைபாட்டால தான் வருது. நம்ம வந்து ஊட்டச்சத்து எடுக்கும்போது நோய் வராது. குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அனைவருக்குமே வந்து இயற்கையாக ரசாயனமின்றி தருது நம்ம நியூட்ரிச்சர். நாமும் நம்ம சுற்றியுள்ளவர்கள் ஆரோக்கியமாக வளமான வாழ்க்கையை தருது. இவர்கள் இதில் வந்து வீர் வீரான கிளப் இருக்குது. அதில் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதில் சேரணும்னா 5 நியூட்ரிச்சர் ரிப்பன் பர்ச்சேஸ் பண்ணால் போதும். சார் வந்து மிஸ்டர் ராஜு, மேம் வந்து விஜயா மேம். இவங்க வந்து மும்பையில் 2 வருஷமாக வந்து நம்ம போய் நாங்கள் கிளப்பில் வந்து சேர்ந்து அச்சீவ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. 10 days வந்து டூர்லாம் போயிருக்காங்க. நன்றி. கீசோன் கேட்டகரியில் வந்து நம்ம ரேணுகா மேம் மிக சிறப்பாக வந்து பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க அதை பற்றி சொல்லுவாங்க. ஆன்மாவின் கீசோன் ஆன்மாவின் திறவுகோல், அழகும் ஆரோக்கியமும் கீசோனுடன் ஆரம்பம். 3 எழுத்து மந்திரம், அதுவே RCM. நம் இந்திய மக்களுக்காக மகானாய் அவதரித்தவர் TC சோப்ரா ஐயா அவர்கள். அவரின் தவ புதல்வியோ மகா சக்தியாய் ஒரு வரமாய் கிடைத்துள்ளார். அது என்ன கீசோல்? உலக தரம் வாய்ந்த சுகாதாரமான முருங்கை மரத்திலிருந்து இயற்கையாய் கிடைக்கும் முருங்கை மரத்திலிருந்து ஒரேங்கா சோப், ஒரேங்கா க்ரீம், ஒரேங்கா ஷாம்பு அத்தனையும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, உடான் நிர்ஜலா நிர்பயா இலவச பயிற்சியும் உண்டு. வாங்க கீசோல்ல ஜாயின் பண்ணுங்க. ஜெய் கீசோல். இவங்க 2 பேரும் கீசோல்லையும் உடான்லையும் நிர்ஜலாலையும் நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க. பெண்கள் மட்டும் இல்ல, ஆண்களும் சாதனை பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. தன்யவாதம். விவசாயம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா பேசுறாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆசியம்ல இயற்கை விவசாயத்தை பத்தி பேசுறதுக்காக நம்ம மாரிமுத்து வந்து வணக்கம். ஜெயாசியம், ஜெய் ஹரிஸ் செஞ்சுவரி. நம்ம ஆசியம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப தேவையானது. அதாவது நம்மளுடைய மனித குலத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது பார்த்தீங்கன்னா விவசாயத்துறை. இந்த விவசாயத்துறையில் இயற்கை முறையில் நிறைய உரங்கள் தயாரித்து மக்களுக்கு வந்து இந்த கொடுக்குறாங்க. இதில் முதலாவது பார்த்தீங்கன்னா ஹரிஸ் செஞ்சுவரி. இந்த ஹரிஸ் செஞ்சுவரி என்ன செய்யும் அப்படின்னா, இதனுடைய தன்மை என்ன, மண்ணினுடைய பலத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அதனால நம்மளுக்கு நிறைய ஈல்டு, அதாவது பயிர் வகைகளாகட்டும், வீட்டு தோட்டமாகட்டும், மாடி தோட்டமாகட்டும், எல்லா பயிர் வகைகளிலும் நமக்கு விளைச்சல் அதிகமாக கிடைக்கும். அடுத்து நெல், கரும்பு, மற்ற பழங்கள், மற்ற பயிர் வகைகள் எல்லாத்துலேயும் நிறைய விளைச்சல், மகசூல் நிறைய நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ அறிமுகப்படுத்திருக்காங்க ஜல் சஞ்சய் அப்படிங்கிற ஒரு உரம். இது ஒரு இயற்கையான உரம், நம்மளுடைய அரசுலேருந்து இருக்காங்க. இதனுடைய பயன் என்னன்னா, மண்ணினுடைய ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். இது விவசாயிகளுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதனால நிறைய விவசாயிகள் அதாவது இயற்கை விவசாயத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம விவசாயத்துறையில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அச்சீவ் பண்ணலாம். இதில் நம்ம பொன்குணசேகரன் சார் வந்து மிஸ்ஸஸ் கீதா 2 பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை உரங்களை பயன்படுத்தி விவசாயத்துறையில் பெரிய முன்னேற்றத்தை கண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாசிக்கில் நம்மளுடைய கம்பெனி வந்து வெங்கடேஸ்வரா அக்ரோடெக் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நிறுவனம் இருக்குது. அதை வந்து பலமுறை சென்று வந்து பார்த்துருக்காங்க. இவங்க நிறைய சாதனை செஞ்சுருக்காங்க. ஜெய் ஜவான், ஜெய் கிசான். அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவிரா பெயிண்ட்ஸ். இந்த ஓவிரா பெயிண்ட்ஸ் பற்றி வெண்ணிலா மேம் வந்து சொல்லுவாங்க. ஜெயாசியம். என்னுடைய நேம் வெண்ணிலா ஜெயராஜ். ஓவிரா பெயிண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் அனுகூலமான மற்றொரு பொருள். ஓவிரா பெயிண்ட் சுவர்களுக்கான உட்புற மற்றும் வெளிப்புற வண்ணப்பூச்சி. இது பல வண்ணங்களுடன் மிக உயரிய தரத்துடன் பல அருமையான வண்ணங்கள் இதில் உள்ளன.
உயரிய தரத்துடன் பல அருமையான வண்ணங்கள் இதில் உள்ளன. இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க மோகனமூர்த்தி சாரும் பாபு சாரும் அருண்ஜோதி மேடமும் பெயிண்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய டார்கெட் அச்சீவ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் அச்சீவ் பண்ணலாம். ஜெயஸ்ரீ அடுத்த கேட்டகரி நம்மளுடைய அத்தன்சா ட்ரெஸ் மெட்டீரியல், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பேரட் ஷூஸ் அண்ட் செப்பல்ஸ் இருக்கு. அதை பற்றி சுந்தரி மேம் சொல்லுவாங்க. ஆர்சிஎம் என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு துணி வகைகளுடைய பெரிய நிறுவனம். இது ஆர்சிஎம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா 3000 மீட்டர் துணி உற்பத்தி பண்ணி கின்னஸ் புக்கில் ரெக்கார்ட் பெற்றுள்ளது. இதில் வந்து ஆர்சிஎம் பண்ணுறது வந்து அத்தன்சா என்ற பெயரில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நவநாகர முறையில் பிரத்யேகமான உற்பத்தி பண்ணி கொடுக்கிறார்கள். இது வந்து கண்கவர் வண்ணங்களில் இருக்கிறதுனால ஆண்கள் பெண்கள் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். அடுத்து ஆர்சிஎம்ல வந்து பேரிட் என்ற ஒரு பெயரில் காலணிகள். இதுவும் வந்து ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் எல்லா காலங்களும் எல்லா சூழ்நிலைகளும் பயன்படுத்தப்படி இருக்கிறது. ஆர்சிஎம் புதுமையில் பிரமிக்கும் அசந்தா பிளஸ் பிரமை ஜெயாசி. இவங்க பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இவங்க போட்டுக்கிறதெல்லாம் ஆர்சிஎம் ட்ரெஸ்ஸு, ஆர்சிஎம் ஷூஸு எல்லாமே இவங்க அணிஞ்சது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்சிஎம். இதே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஜெயாசி மாலிக் என்ன ஸ்வீட்டா எப்படி இருக்கு உங்களுக்கு? ஓகே, இதுதான் ஆர்சிஎம் அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து ஒரு பேர் மட்டும் இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறை. இந்தியர்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம். இது 25 ஆண்டுகளை வந்து கொண்டாடிட்டு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாம வந்து என்ன வேலை தேடுறது, என்ன வேலைக்கு போகலாம், என்ன படிக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலே படிக்கலாமா நீ யோசிச்சுட்டீங்கன்னா உன்னையும் உன்னை கூட இருக்கிற உன் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கும் நீ இதை பற்றி சொல்லி நீ இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது அவங்க வந்து அதில் சேர்ந்து பயனடைவாங்க. உனக்கும் இந்த பயன் கிடைக்கும். உனக்கு பிடிச்சிருக்கா இது கேட்டது? ஓகே, வாழ்த்துக்கள். கண்டிப்பா வந்து நீயும் மிகப்பெரிய சாதனைகளை இதுல பண்ணணும். இல்லை மேம், எப்படி சைடில் வந்து அப்படியே கைப்படுது.